வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடியை கட்சியிலிருந்து வெளியேற்றுங்கள். நிர்வாகிகள் கடும் கோபத்தில் அதிமுகவின் அலுவலகத்தில் குவிந்துள்ள காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒருதலை பட்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதை இனியும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி ஒன்றும் உருவாக்கவில்லை. அவர் யார் காலில் விழுந்து பொதுச்செயலாளராகவும் முதல்வராகவும் பொறுப்பேற்றார் என்பது இந்த உலகமே அறியும். தற்பொழுது அவரது காலை பிடித்தே வாரிவிட்டு அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கட்சியிலிருந்து எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அதிமுக வெற்றியடைந்து விடுமா? அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கும் வரைக்குத்தான் தலைவன் அதிமுகவில் செயல்பட முடியும். தொண்டர்கள் எதிர்க்க ஆரம்பித்து விட்டால் தலைவனாக அதிமுகவில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவராக மாறிவிடுவார். அந்த நிலைமை தற்பொழுது அதிமுகவில் நிலவி வருகிறது என்றும், இனியும் எடப்பாடி அதிமுகவிற்கு தேவையில்லை என்பதற்கேற்ப இணையதளங்களில் வைரலாக செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்களையே கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய முடிவை எடுத்துவிட்டதாகவும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்ற தகவலும் தற்பொழுது கசிந்துள்ளது. இதற்கு முன்னதாகவே எடப்பாடியை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும். அவர் யார்? நேற்று வந்தவர் 48 ஆண்டுகால அரசியல் அனுபவம் மிக்க செங்கோட்டையன் அவர்களை எப்படி கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஆலோசனை நடத்தியுள்ளார். இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்வது போல். அதிமுக வீழ்வக்கூடிய நிலையிலும் அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு செங்கோட்டையன் அவர்கள் செய்த முயற்சியே 1% கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யவில்லை என்றும் கடுமையான கோபத்துடன் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தென் மாவட்டத்தை சார்ந்த அதிமுக நிர்வாகிகளை ஒரு மாதிரியாகவும் கோவையை சார்ந்த நிர்வாகிகளை வேறு மாதிரியாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து வருவதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்கு இனியும் ஒரு புரட்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும். செயற்குழு கூட்டத்தில் நிச்சயமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை நீக்கியதற்கு பிறகுதான் அடுத்த அதிமுகவின் அலுவலகத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதற்கேற்ப தென் மாவட்ட நிர்வாகிகள் பேசியிருப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.